இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 39 முதல் 45 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். நல்லது செய்தால் நமக்கும் நல்லதே நடக்கும் என்பது உலக ரீதியான ஒரு கூற்றாகும். அந்த கூற்று மெய்ப்பிக்கப்படும் வகையாகவே இன்றைய நற்செய்தி அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். வாழ்த்தச் சென்ற மரியாள் அந்த வாழ்த்தை உண்மையாய் செய்த பொழுது அவர்களும் வாழ்த்தப்பட்டார்கள் என்பதை இன்றைய நற்செய்தி பகுதியிலே நாம் பார்க்கிறோம். எலிசபெத் அம்மாளை வாழ்த்துவதற்காக மரியாள் புறப்பட்டு சென்று பல சிரமங்களுக்கு மத்தியிலே, பல கடின முயற்சிகளுக்கு மத்தியிலே அவர்கள் புறப்பட்டு சென்று எலிசபெத் அம்மாளை வாழ்த்துகிறார்கள். அவ்வாறு வாழ்த்தச் சென்ற மரியாளை எலிசபெத் அம்மாள் நன்றி என்கிற ஒரு வார்த்தையால் மட்டும் திருப்தி அடைய வைத்து விடவில்லை. மாறாக பதிலுக்கு அவர்களும் அன்னை மரியாளை வாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். மரியாளுடைய வாழ்த்து உண்மையாய் இருந்தபடியினாலே அந்த வாழ்த்து உண்மையானது என்பதற்கு எலிசபெத் அம்மாள் சான்று பகர்வதையும் இன்றைய நற்செய்தி பகுதியில் நாம் பார்க்கிறோம். எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றிலுள்ள குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளக்கூடிய அளவிற்கு மரியாளுடைய வாழ்த்து உண்மை நிறைந்ததாய் காணப்பட்டது. இரக்கருமையானவர்களே, இந்த அருமையான காலை வேளையில் நாமும் இதுவரை எத்தனையோ பேரை வாழ்த்தி இருக்கிறோம். நம்மையும் பலர் எத்தனையோ முறை வாழ்த்தி இருக்கிறார்கள். இப்படி நாம் வாழ்த்திய வாழ்த்தும் அல்லது மற்றவர்கள் நம்மை வாழ்த்திய வாழ்த்தும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட உற்சாகத்தை, உயர்வை கொண்டு வந்திருக்கிறது என்பதை இந்த காலை வேளையில் சற்றே சிந்தித்து பார்ப்போம். எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்த்துக்களும் சரி அல்லது மற்றவர்கள் நமக்கு கூறிய வாழ்த்துக்களும் சரி ஒரு பேர் வகையை நம் உள்ளத்திற்கு தந்திருக்கிறது என்பதை சற்றே ஆழமாக யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் ஆண்டவருக்காக எதை செய்தாலும் அதை உண்மையாக செய்வதற்கு நாம் தெளிவாக பழகிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு எவ்வாறு செய்வதை உண்மையாக செய்ய முயற்சி செய்கிறோமோ அதே போல ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் தந்த சகோதர சகோதரிகளுக்கு நாம் ஒரு நற்காரியத்தை செய்கிற பொழுது அதையும் முழு மனதுடன் உண்மையாக செய்ய வேண்டும் என்பதற்கு இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அவ்வாறு நாம் செய்கிற செயல்களை உண்மையாக செய்கிற பொழுது அது மற்றவர்களுக்கு மட்டும் பயன் தருவதாக அமைவதில்லை, மாறாக நமக்கும் அது பற்பல நற்பயன்களை விளைவிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை வாழ்த்துவதற்குத்தான் சென்றார்கள். அவ்வாறு சென்ற பொழுது தன் உள்ளத்திலே ஒரு முழு மகிழ்ச்சியுடனும் ஒரு உண்மையான அன்புடனும் அவர் அதை செய்தபடியினாலே அது எலிசபெத் அம்மாளுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அதே வேளையில் மரியாளுக்கும் மீண்டும் பல வாழ்த்துக்களை பெற்று தந்தது. நாமும் ஆண்டவருக்காக காரியங்களை உண்மையாக செய்கிற பொழுது அது செய்யப்படுகிறவர்களுக்கு எவ்வாறு பற்பல நன்மைகளை தோற்றுவிக்குமோ அதே போல அதை செய்த நமக்கும் பல நன்மைகளை அது உருவாக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே ஆண்டவருக்காகவும் சரி, இந்த உலகத்திலுள்ள மனிதர்களுக்காகவும் சரி, எதை செய்தாலும் முழு மனதுடன் செய்வோம், முழுமையாய் செய்வோம், முழு திருப்தியுடன் செய்வோம். அது அனைவருக்கும் நல்ல ஆசீர்வாதமாய் அமைவதோடு நம்மையும் அப்படிப்பட்ட செயல்கள் ஆசீர்வதிக்கும் என்கிற உற்சாகத்தோடு தொடர்ந்து மற்றவர்களை வாழ்த்துவோம்.
மற்றவர்களுக்கு நல்லது செய்வோம். ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதித்து நிரப்புவார். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.